வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தொழிகளே. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அன்னாச்சி பழம் மற்றும் வெள்ளரிக்காய் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோட நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெள்ளரிக்காய் வச்சு ஏற்கனவே நம்ம நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம், அதோட நன்மைகளும் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் லைட்டாக சொல்கிறேன். ஒரு கப் வெள்ளரிக்காயில் 14 கேலரிஸ் இருக்குது. இதில் விட்டமின் கே, சி, பொட்டாசியம், மெக்னீஷியம், துத்தநாகம், பாஸ்பரஸ் அப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதில் நிறைய நீர்ச்சத்தும் கூட இருக்குது. இது மலச்சிக்கல் மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படாமல் இது பாதுகாத்துக்கும். வெறும் தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே, அதாவது வெள்ளரிக்காய் தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே நல்ல வெயிட் லாஸ் ஆகும். கேலரிஸ் கம்மி அப்படிங்கிறதுனால இது எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு கேலரிஸ் கூடாது. அதே போல் வயிறும் நல்ல ஃபுல்லாகும். அன்னாச்சி பழம் இதில் விட்டமின் ஏ, சி, பி, மேக்னீஷ், பாஸ்பரஸ், கால்சியம்னு ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது. இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கிறதுல இதுக்கு முக்கிய பங்கு இருக்குது. இதில் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் இருக்கிற ப்ரொமைலின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வயிற்றில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால் தொப்பை இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இது போக மற்ற பயன்களையும் நம்ம பார்க்கலாம். சளி, இருமல் பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கும். இதில் மேக்னீஸ் இருக்கிறதுனால எலும்புக்கு நல்ல பலன் கொடுக்கும். இதில் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால கண்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கண் பார்வை தெளிவாக்கும். முட்டுகளில் உள்ள வீக்கத்தையும் குறைக்குதான். ரத்தத்தை சுத்திகரிக்குது. வயிற்றில் உள்ள புழு அழிக்குது. நீண்ட நாள் ஒற்றை தலைவலி இருந்துச்சு அப்படின்னா அந்த வலியை கூட சரி செய்யுது. இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிடும்போது பற்களில் உள்ள எனாமல் போயிட்டு அதில் கரை வரும். பழுக்காத பழத்தை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, வாமிட் வரும். அதே மாதிரி மருந்து எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் டாக்டரோட ஆலோசனைப்படி இதை எடுத்துக்கோங்க. வலிப்பு நோய் உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இப்போ வாங்க இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்னாச்சி பழத்தை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல், கிட்டத்தட்ட ஒரு 10 துண்டு வர்ற அளவுக்கு நான் இதை எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் ஒன்று, அதையும் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம், தோலெல்லாம் சீவிட்டு போட்டுக்கலாம். இதோட ஒரு 250 ml அல்லது 500 ml தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்க போகிறோம். இதை வடிகட்டாமல் குடித்தோம் அப்படின்னா தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை டெய்லி ஒரு 10 நாள் மார்னிங் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், அன்னாச்சி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் இனிப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். இதில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை டெய்லி காலையில் ஒரு 10 நாளைக்கு வெறும் வயிற்றில் நீங்கள் இதை குடிச்சிட்டு பாருங்கள். கொஞ்சமாக டயட் இருந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போனீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட சேனலில் டயட் ரெசிபிஸ் மற்றும் ஹெல்த் ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம். அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.